ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சமாதானமே இருக்கு. இந்த செய்தியிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தொடங்குகிறது. இதன் முதலாம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ஐயா கண்ட தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் ஐயா அப்பொழுது பாபிலோன் தேசத்தில், அதாவது கல்தேயரின் தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோனியர்களின் தேசம், அந்த தேசத்தில் இருந்தது. அப்பொழுது அவர் சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் ஐயா பார்த்த இந்த சம்பவம் கிமு 593 வருடத்தில் நடந்த சம்பவமாயிருக்கிறது. அவர் கட்ட தரிசனம். அப்பொழுது அவர் கேபார் என்னும் நதியண்டையில் இருந்தார். கேபார் நதி என்பது இன்றைய யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு கால்வாய் பகுதி. யூப்ரட்டிஸ் நதியினுடைய ஒரு வடக்கு பக்கத்தில் இருந்த கேபார் என்னும் ஒரு கால்வாய் பகுதியை குறிக்கிறது. நதி என்று சொல்லப்படுகிறது. கேபார் என்றாலே நதி, நீரோடை என்று. அந்த கால்வாய் பகுதியில் அவர் இருந்த பொழுது சிறையிருப்பில், இஸ்ரவேலிலிருந்து சிறையிருப்பில் கொண்டு போகப்பட்ட ஜனங்களில், சிறை கைதிகளாய் இருந்தவர்களில் ஐயாவும் எசேக்கியேல் ஐயாவும் ஒருவர். அப்பொழுது அவர் அந்த கேபார் என்னும் நதி அடையில் இருக்கிறார். யூப்ரட்டிஸ் நதி இன்றைக்கும் நாம் மேப்பில் பார்க்கலாம். ஒரு பெரிய நதி, அது மத்திய கிழக்கு பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் தான் ஐயா இருக்கிறார். பாபிலோன் தேசம் அங்குதான் இருந்தது. அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சிறைப்பட்டவர்கள் நடுவில் எசேக்கியேல் ஐயாவும் அங்கிருக்கிறார். அப்பொழுது அவர் வானங்கள் திறக்கப்பட தேவ தரிசனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறார். வானங்கள் திறக்கப்பட்டது, வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும், வானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 2ஆம் நாள் சிருஷ்டிப்பை பார்க்கும்போது ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானம் என்ற சொல் தமிழ் வேதாகமத்தில் 2 விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. வானம் என்றால் பரலோகத்தையும் குறிக்கிறது. வானம் என்றால் நமக்கு மேலே இருக்கிற, பூமியை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த பகுதி, அந்த இடத்தையும் குறிக்கிறது. வானத்தில் பறவைகள் பறக்கிற இடத்தை நாம் வானம் என்று சொல்கிறோம். அதற்கு மேலாக ஃபிளைட் செல்லும் இடத்தையும், நாம் ஏரோப்ளேன் செல்லும் இடத்தையும் நாம் வானம் என்று சொல்கிறோம். இப்படியாக அந்த நிலப்பகுதியையும் அந்த காற்று இருக்கும் பகுதியையும் நாம் வானம் என்று சொல்வது இயல்பு. ஆனால் இங்கு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வேதாகமத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், பரலோகத்தை வானம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது வானங்கள் என்று சொல்லும் போது இது சற்று தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதாகமத்தின்படி பல வானங்கள் இருக்கிறது. பவுலையா சொல்லியிருக்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று. பரலோகத்தில் பலவித அடுக்குகள் இருக்கிறது. 1 வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்று இப்படியாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த வசனத்தின்படி. அப்படி பார்க்கும் பொழுது இது நாம் இருக்கிற பூமி, நாம் இருக்கிற சூரிய குடும்பம், பால்வழி மண்டலம், அண்டம், பேரண்டம், இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு போகிறோம். கேலக்சி, மில்கிவே கேலக்சி, இதில் நாம் இருக்கிறோம். அடுத்தது யூனிவர்ஸில் இருக்கிறோம். மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுவோம். பல யூனிவர்ஸ்கள் சேர்ந்து இருக்கிறது. பலவிதமான ஒரே ஒரு யூனிவர்ஸ் என்று நினைத்திருந்தோம். இப்பொழுது மல்டி யூனிவர்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக விஞ்ஞானம் வளர வளர போய்கொண்டே இருக்க தூரம் செல்ல செல்ல நம்முடைய டெலஸ்கோப்கள் எந்த அளவுக்கு திறமையாய் கண்டுபிடிக்கிறதோ அந்த அளவுக்கு போய்கொண்டே இருக்கிறது. முடிவை எட்ட முடியவில்லை. அதன் எல்லையை, வானத்தின் எல்லையை நம்மால் கண்டுபிடிக்க இன்னும் இயலவில்லை. அதற்கு நம்மால் முடியவில்லை. இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது வானங்கள் என்று. எசேக்கியேல் ஐயா அவரும் மனிதர் தான், இந்த பூமியில் இருந்தவர் தான். அவருக்கு வானங்கள் திறக்கப்பட்டதையும் பரலோகத்தையும் அவர்
இதே போல இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வதற்கு சில ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வானங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தை இன்னொருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சேவான் ஐயா இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். அவரை கொல்லுகிறார்கள். அந்த சமயத்தில் அவர் தரிசனம் பார்க்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டே மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதையும் நான் கண்டேன். அவர் பெற்றிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார். இப்படி பார்க்கும்போது வானம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் அவர் அமர்ந்திருக்கும் இடம், அவர் இருக்கும் சிங்காசனம் இருக்கும் இடத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த வானங்கள் என்ற பகுதியை தாண்டி போனால்தான் பரலோகம் இருக்கிறது என்பது தெரிகிறது. வானங்கள் திறக்கப்பட அதன் பின்பு தேவ தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இப்படி பார்க்கும்போது இன்னொரு காரியம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 4-5 அதிகாரங்களிலும் பரலோக காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியையும் பார்க்கும்போது வானங்களை தாண்டி போனால் பரலோகம் இருக்கிறது என்பதை சொல்லலாம். இந்த வானங்கள் என்ற பொருள் நாம் பார்க்கிற இந்த மண்டலம் மட்டுமல்லாமல், எப்படி மனிதன் ஒரு மனிதன் தான் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 நிலைகளில் இருப்பது போல, மூன்றும் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஒரே உருவத்தில் தான் இருக்கும். ஆவி மனிதன் சரீரத்தை போலதான் இருக்கும். ஆவியும் மனிதனும் அது ஒன்றும் வித்தியாசமாக வெள்ளையாக காற்றாக அப்படியெல்லாம் இருக்காது. நம் சரீரம் எப்படி இருக்கிறதோ, நம் தோற்றம் எப்படி இருக்கிறதோ, இதே போலதான் ஆவியும் அப்படிதான் இருக்கும், ஆத்மாவும் அப்படிதான் இருக்கும். மூன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நாம் புரிந்து கொள்வதற்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டால், அதன் தன்மையை புரிந்து கொள்ள முயற்சித்தால், நாம் இந்த ஆவிக்குரிய மண்டலம் உலகத்தை பார்க்கும் போது, பூமி அதாவது நாம் வாழும் இந்த இயற்கை மண்டலமும் ஆவிக்குரிய மண்டலம் பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு உதாரணம் போதும். அதாவது சாதாரணமாக நாம் காஃபி குடிப்பது வழக்கம். காஃபியில் நாம் தயாரிக்கும் போது பால் சேர்ப்போம், சர்க்கரை சேர்ப்போம், காஃபி பவுடர் சேர்க்கிறோம். இந்த மூன்றும் சேர்க்கும் போது அது ஒன்றாக கலந்து காஃபி ஆகிறது. இப்படி பார்க்கும்போது அதில் காஃபியும் இருக்கிறது, காஃபி பவுடர் இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது, அதில் பாலும் இருக்கிறது, மூன்றும் இருக்கிறது. ஆனால் ஒன்றாய் கலந்து இருக்கிறது. அதின் தோற்றம் எப்படி இருக்கிறது? அது காஃபி உருவத்தில் இருக்கிறது. அதே போலதான் ஆவியும் ஆத்மா சரீரம் மூன்றும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. நம் காஃபியை குடிக்கும் போது சொல்லுவோம், காஃபி பவுடர் சரியாக இருக்கிறது, அல்லது அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது, சர்க்கரை அதிகமா இருக்கிறது, குறைவா இருக்கிறது என்று. ஆனால் ஒன்றை பார்ப்போம், காஃபியில் காஃபி பவுடர் அதிகமா இருப்பதும் குறைவா இருப்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சர்க்கரையை அதிகமா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா என்றால் அதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். அதே போல பாலின் தன்மையும் ருசித்து பார்த்தாதான் தெரியும் அல்லவா? காஃபி பவுடரை நாம் அதனுடைய வாசனையை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். ருசித்து பார்த்தால் சர்க்கரை தெரியும். அதை நுகர்ந்து பார்க்கும்போது அதனுடைய காஃபி பவுடர் வாசனையை பார்க்கும்போது அதிகமா இருக்கிறதா குறைவா இருக்கிறதா என்று நுகர்ந்து பார்க்கும்போது தெரிகிறது. கண்களால் பார்க்கும்போது அந்த பாலின் தன்மை தெரிகிறது. இப்படி கண், மூக்கு, வாய் மூன்றினாலும் நாம் அதை நிதானிக்கிறோம். அதே போல நம் ஆவி, ஆத்மா, சரீரமும் மூன்றும் ஒன்றாக இருக்கிறது. அந்த மூன்றும் வெவ்வேறு தன்மையுடையதாய் இருந்தாலும் மூன்றும் ஒன்றில் ஒன்று கலந்து, காஃபியில் மூன்றும் எப்படி ஒன்றாய் கலந்திருக்கிறதோ அது போல இருக்கிறது. இதை இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒன்றாய் இருக்கிற மனிதனை ஆவியை தனியாக, ஆத்மாவை தனியாக பிரிக்கவும் மீண்டும் சேர்க்கவும் கர்த்தரால் முடியும். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை ஆவியை மட்டும் பிரித்து கொண்டு போய் பரலோக காட்சிகளை காட்டுவார். ஆத்மாவை எடுத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஆத்மா சாதாரணமாகவே நாமவே அதை வெளியே எடுக்கவும் உள்ளே வைக்கவும் செய்கிறோம். அது இயல்பாய் மனிதனுக்கு வருகிறது. அதாவது ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் அமர்ந்திருக்கிறான் என்று வைத்துக்கிறோம். வகுப்பறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த சிறுவன் பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான். திடீரென்று அவனுக்கு நேற்று விளையாடிய நண்பர்களோடு விளையாடிய விளையாட்டின் ஞாபகம் வருகிறது. அப்பொழுது அதை அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். நேற்று நண்பனோடு இந்த விளையாட்டு விளையாடினோம், என் இந்த நண்பன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் இங்கு பாடம் நடத்தி கொண்டிருப்பார். அந்த மாணவனோ
அதை சிந்தித்துக் கொண்டே இருப்பாங்க. திடீரென்று ஆசிரியர் குறிப்பிட்டு என்ன செய்கிறாய் என்று ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த மாணவனுக்கு தெரியாது. அவன் அங்குதான் இருந்தான். ஆசிரியர் சொன்னது வார்த்தைகள் எல்லாம் காதில் வந்து விழுந்தது. ஆனால் அவனுக்கு அது தெரியாது. ஏனென்றால் அவன் ஆத்துமா நேற்றைய தினத்தில் இருக்கிறது. அங்கு நடந்த சம்பவத்தை நினைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்று விட்டது. அதனால் அவன் ஆசிரியர் அழைக்கும் போது அந்த ஆத்மா சட்டென்று உள்ளே வந்து இவனுக்குள் நுழைகிறது. அப்பொழுது அதுக்கு தெரியாது. சரீரம் அங்கிருந்தாலும் ஆத்மா அங்கு இல்லாததினால் அதற்கு தெரியாது. அந்த சிறுவன் எழுந்து என்ன சொல்வதென்று பதில் இல்லாமல் இருப்பான். அப்பொழுது ஆசிரியர் சொல்லுவார், ஏன் எங்கே இருக்கிறாய் என்று சாதாரணமாக சொல்லி திட்டுவார். உண்மை என்னவென்றால் அந்த ஆத்மா அங்கே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த ஆத்மா வெளியே சென்று விட்டது. அது நேற்றைய தினத்தில் இருக்கிறது. அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, தியானித்துக் கொண்டிருக்கவும். இதுதான் ஆத்மா பிரிந்து செல்வது. ஆவி பிரிந்து செல்வது என்பது கர்த்தர் செய்வார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை, தம்முடைய ஊழியர்களை, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை அவர் அந்த ஆத்மா அது வந்து ஒரு வித பயிற்சி போல கர்த்தர் அதை பழக்க வைத்திருப்பார். தீர்க்க தரிசன ஆவி பெற்றவர்கள் ஆவியை எடுத்து கொண்டு போய் பரலோகத்தை காட்டி அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதன் உறக்க நிலையில் இருப்பார். தூங்கும் நிலையில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பார் படுத்து. சரீரத்தில் இங்கு தூக்கமாக இருக்கும். ஆனால் அந்த ஆவி வெளியே சென்று அது பரலோகத்தை கொண்டு போய் கர்த்தர் அங்கு காட்டி அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அந்த ஆவிக்கு சொல்லி அழைத்து வருவார். அப்படி போகும்போது ஆவி ஆத்மா இரண்டும் போகும். ஆவி மட்டுமல்ல, ஆவி ஆத்மா இரண்டும் போகும். விழித்து கொண்டிருக்கும் போது ஆத்மா மட்டும் வெளியே சென்று வரும். இப்படியாக விழித்திருக்கும் நிலையில் ஆத்மா வெளியே செல்லும், ஆவியும் சரீரமும் அங்கேயே இருக்கும். இதுதான் இப்படிதான் ஆவி ஆத்மா சரீரம் செயல்படுகிறது. நம் நினைவுகள் என்று நாம் நினைக்கிறோம், நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இந்த மாணவனுடைய உவமையை பார்க்கும்போது அந்த மாணவன் என்ன நினைக்கிறான் தன்னை பற்றி? நான் நேற்றைய தினத்தில் விளையாடிய விளையாட்டை நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆசிரியர் நம்மை கேட்டு விட்டார் அந்த கேள்வி. அதனால் நம்மால் அதை பதில் சொல்ல முடியவில்லை என்று நினைப்பான். அவன் தன் நினைவுகள் தான் சென்று விட்டது நம்மை விட்டு என்று நினைக்கிறான். அதுதான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் அங்கே பிரிந்து சென்று வருகிறது. அந்த ஆத்மா தான் பிரிந்து சென்று வருகிறது. இதைதான் ஆவி பிரிதல், ஆத்மா பிரிதல், சரீரம், இந்த மூன்று நிலைகளும் எப்படி செயல்படுகிறது என்பதை வேதாகமத்தை படிக்க விரும்புகிற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம். இது புரிந்தால்தான் வேதத்தின் காரியங்கள் தெளிவாய் புரியும். அநேகர் சொல்லும் காரியம், வேதத்தை படிக்கிறேன் எனக்கு புரியவில்லை என்று. காரணம் என்னவென்றால் இந்த அடிப்படை காரியத்தை புரிந்து கொள்வதில்லை. பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. அதாவது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் சொல்லுவோம். இது சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிற வசனம். இதை சொல்லும் போது என் ஆத்துமாவே என்று நம் ஆத்துமாவிடம் நாம் பேசுகிறோம். அப்படியாக தான் இதை சொல்லுகிறோம் அல்லவா? இதை தாவீது ஐயா பேசுகிறார். தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசுவதை நாம் அந்த வசனத்தை படித்து நம் ஆத்மாவோடு நாம் பேசுகிறோம். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரிடத்தில் உறுதியாயிரு என்று நம் மனதை, நம்முடைய ஆவி நம் ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறது. நம் ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆவி போதிக்கும் ஆத்மாவை. ஆத்மா அதை சொல்லி கேட்டு நடக்கும். அப்படி கீழ்ப்படிந்து ஆவி என்ற அந்த நிலையில்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் வந்துதான் நம் ஆத்மாவை ஆளுகை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் வந்து நம் ஆவியை ஆளுகை செய்து அதன் மூலமாக நம் ஆத்மாவுக்கு நல் போதனைகளை செய்து அதை திருப்புவார், மனம் திரும்ப பண்ணுவார். அதை தான் மனம் திரும்புதல் என்று சொல்வார். அதே போல நம் ஆவியை நாம் பாவத்திற்கு இச்சைக்கு இடம் கொடுத்தால் பொல்லாத ஆவிகள் வந்து நம் ஆவிக்குள் வந்து அது தவறான காரியங்களை நம் ஆவிக்கு போதிக்கும். நம்முடைய ஆத்மாவுக்கு அது போதிக்கும். ஆவியின் நிலைக்குள் நுழைந்து ஆத்மாவுக்கு போதித்து அந்த ஆத்மா மூலமாக மாம்சத்துக்கு சொல்லி கொடுத்து தவறான காரியங்களை நம்மை செய்ய வைக்கும். இப்படிதான் ஆவியின் மண்டலம் செயல்படும். இப்படிதான் ஆவியின் மண்டலம் செயல்படும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடுகள் புரிந்தால்தான் வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாய் புரியும். சில நேரங்களில் வேதத்தில் ஆவி என்று சொல்ல, என்னுடைய ஆவி கர்த்தருக்குள் களி கூர்ந்தது என்று
மரியாதமா சொல்லுவார்கள் ஆவியில் கடிக்குந்தல் என்று. ஆத்மாவை குறித்து அநேகம் ஆத்மா என்று பிரித்து தாவீதையா அநேக காரியங்களை சங்கீத புஸ்தகத்தில் கொடுத்திருப்பார். அதை மொத்தமாக படித்துக் கொண்டு போகிறோமே தவிர அதன் ஆழம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறு. கண்டிப்பாக அதை புரிந்து கொண்டால் சுலபமாக நம் வேத வசனங்களை புரிந்து கொள்ள உதவும். அதனால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற நிலையில் இருக்கிறது இந்த செயல்பாடு என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. ஆண்டவர் இதை நாம் எப்படி சொல்வது? இதற்கு ஆதாரம் என்ன என்றால் இருக்கிறது. இந்த எசேக்கியேல் ஐயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும் போது இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் மண்டலத்தை குறித்தே அநேக காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் ஐயாவின் கரம் அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் காட்டுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகத்தில் அவருடைய ஆவி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறது. சரி, இதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்திலிருந்து வருவோம். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் வருவோம். மனித சிருஷ்டிப்பில் முதலில் சரீரத்தை மண்ணை எடுத்து ஆதாமை கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமம் 2-3 அதிகாரங்களை படிக்கும் போது மனித சிருஷ்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது மண்ணை எடுத்து பிசைந்து ஆதாம் ஐயாவின் சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்தின் அந்த ஒரு சிலை போல சிலையாக தான் அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தம் ஜீவ சுவாசத்தை ஆதாமின் நாசி ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாசி என்றால் மூக்கில். கர்த்தர் மனிதனுடைய மூக்கில் அவர் காற்றை ஊதினார். அவரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று உள்ளே போனதும் அந்த மனிதன் அது வெறும் மண்ணாக சிலையாக இருந்தது உயிர் பெற்று ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் ஆவி, சரீரத்திற்குள் ஆவி வந்த போது அந்த மனிதன் ஜீவாத்மாவானான். ஆத்மா பிறக்கிறது, முழுமையான ஒரு மனிதன் உருவாகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியும் சரீரமும் ஒன்றிணையும் போது அந்த மனிதன் ஜீவாத்மாவானான். அதே போல பொதுவாக யாராவது இறந்து விட்டால் என்ன செய்வோம்? சாதாரணமாகவே சொல்லுவோம், ஆவி பிரிந்து விட்டது என்று சொல்வார்கள், உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்வார்கள். அதுதான், ஆவியும் சரீரமும் பிரிந்தால் அது மரணம் என்று சொல்லுகிறோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், தூக்கம் என்பது என்ன? இரவில் நாம் தூங்குகிறோம். தூக்கம் என்றால் என்ன? தூக்கம் என்றால் இதை நாம் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து தெளிவான விளக்கங்கள் பெற நாம் ஆதியாகமம் 2 பிரசங்கி 12 மற்றும் பல இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகளை நாம் தியானித்து ஓரளவு சிறிய ஒரு தியானத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அதாவது பிரசங்கி 12 சொல்லி இருக்கிறது, வெள்ளி கயிறு கட்டுவிட்டது என்று. வெள்ளி கயிறு என்று சொல்லும் போது வெள்ளி என்ற சில்வர் என்று சொல்லப்படுகிற வெள்ளி என்ற உலோகம் நகைகள் செய்யவும் பயன்படுத்துகிறோம், பாத்திரங்கள் செய்ய பயன்படுத்துகிறோம், இன்னும் பல காரியங்களை பயன்படுகிறது. முக்கியமாக ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வெள்ளியை அந்த காலத்தில் போட்டோ பிலிமில் பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் பிலிம் ரோல் போட்டு போட்டோ எடுப்பார்கள் கேமராவில். அதை பார்க்கும்போது ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள் முன்பு கூட இதெல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த போட்டோ ரோலில் வெள்ளி பூசப்பட்டிருக்கு. சிறிதளவு அந்த போட்டோ பிலிமில் பூசி இருப்பார்கள். அதை எடுத்து இருட்டறையில் வைத்து போட்டோவை கழுவும் போது அந்த நெகட்டிவில் அந்த வெள்ளி பூசப்பட்டிருக்கும். அதில் அந்த நம்முடைய உருவம் அப்படியே பதியும். இப்படியாக செய்யப்பட்டிருந்தது. பாருங்கள், ஒரு மனிதனாக இருக்கலாம், உலகத்தில் எதாக இருக்கலாம், ஆனால் அதன் உருவத்தை பதிக்க அந்த வெள்ளி பயன்படுகிறது. அதாவது ஆவியின் மண்டலத்தை அறிந்து கொள்ள, ஆவியின் மண்டலத்திற்கும் வெள்ளி உலோகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. தெளிவாக புரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு சம்பந்தம் தொடர்பு இருக்கிறது. இதற்கு உதாரணமாக இந்த காரியத்தை நாம் மிக ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்ளலாம். போட்டோ பிலிம்களில் அந்த காலத்தில் வெள்ளியை ஏன் பயன்படுத்தினார்கள்? இதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நல்ல காரியங்கள் தெரியும். அதில் பயன்படுத்தினார்கள். பிரசங்கி 12 சொல்லி இருக்கிறது வெள்ளி கயிறு என்று. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கினி நசுங்கி,
பொற்கினி என்று சொல்லும்போது மனித சரீரத்தை குறிக்கிறது. வெள்ளி கயிறு என்று சொல்லும்போது கட்டுவிட்டு என்றால் உயிருக்கும் உடலுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு தான் வெள்ளி கயிறு. ஒரு கயிறு போட ஒரு பட்டம் இருக்கிறது என்றால் அந்த பட்டத்திற்கு நூல் இருக்கு. நாம் வானத்தில் பட்டம் விடும்போது பட்டத்தின் ஒரு நுனியில் கட்டி இருப்போம், இன்னொரு நுனியை நம் கையில் பிடித்திருப்போம். பட்டம் மேலே பறந்து செல்லும். விளையாடி கொண்டே இருப்போம். அந்த பட்டம் வேண்டும் என்று சொன்னால் கீழே இறக்க வேண்டும் என்றால் நூலை பிடித்து இழுத்தால் அது கீழே வரும். நாம நூலை விட்டால் அது மேலே பறந்து கொண்டே போகும். அது போல நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நூலினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வெள்ளிக்கயிறு. இந்த இணைக்கப்பட்ட இந்த கயிறானது, இந்த வெள்ளிக்கயிறு என்று சொல்லி இருக்கிற இந்த இணைப்பானது போய்கொண்டே அந்த சரீரத்தை விட்டு விலகி போகிற நிலைதான் தூக்கம் என்ற நிலை. அது தொடர்பு இருக்கும். ஆவிக்கும் சரீரத்திற்கும் இணைப்பு இருக்கும். இது போக போக அது ஆவியின் மண்டலத்தில் நம்முடைய ஆவி வெளியே சென்று மீண்டும் உள்ளே வருகிறது. விழிக்கும் போது அது உள்ளே வருகிறது. இதுதான் தூக்கம் என்பது. மரணம் என்பது என்னவென்றால் அந்த வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, அதாவது துண்டிக்கப்பட்டு, சரீரம் தனி இணைப்பு இல்லாமல் அந்த நூல் நறுக்கப்பட்டு, வெள்ளிக்கயிறு நறுக்கப்பட்டு, துண்டிக்கப்பட்டு பிரிந்து சென்று விட்டால் அதற்கு பெயர் மரணம். இப்படிதான் அந்த சரீரத்திற்கும் ஆவிக்கும் இடையே உள்ள தொடர். இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் இந்த வசனங்கள் மிக தெளிவாக ஆவி, ஆத்மா, சரீரத்தின் இணைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உறக்கம் என்றால் என்ன என்றும் தெரிந்து கொண்டோம். ஆவி எடுத்துக் கொள்ளப்படுது. உறக்கம் என்றால் இதுதான், அதாவது பட்டம் பறக்கும் நிலை. நம் கையில் பிடித்துக் கொண்டு பறக்கும் நிலைதான் பட்டம். தினந்தோறும் சரீரமும் ஆவியும் ஒன்றாக தான் இருக்கிறது. பிரிந்து செல்லுகிறது, மீண்டும் வருகிறது. கயிறு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் முற்றிலுமாக அந்த கயிறு கட்டிவிட்டால் ஒரே நடியாக இது பறந்து போய்விடும். இரண்டிற்கும் தொடர்பில்லாத நிலையில், அதாவது ஆவிக்கும் சரீரத்திற்கும் தொடர்பில்லாத நிலையில் சரீரம் கெட்டு போய் அடக்கம் பண்ணப்படுகிறது. இப்படிதான் மரணம் நிகழ்கிறது. இப்படி இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய அனுபவங்கள் பொய் என்றும் பலர் பேசுகிறார்கள். இது அறியாமையான காரியமா இருக்கிறது. மிக மிக அறியாமையினால் பேசக்கூடிய மிக மிக உணர்வு பூர்வமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படி அல்ல. ஆவிக்குரிய காரியங்கள் உண்மைதான். பொதுவாக ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன உதாரணத்தை நாம் பார்ப்போம். சில காரியங்களில் முட்டாள்தனமாய் இருப்பதினால் மிகப்பெரிய இழப்புகளை நம் வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம். எதை இழந்தாலும் பரவாயில்லை, நம் ஆத்மாவை இழந்து பரலோகத்தை இழந்து விடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாது. அதனால் இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக புரிதல் வேண்டும். ஆவி என்றால் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்மையா? பரலோகத்திற்கு போவது, பரலோகத்திலிருந்து வருவது, கர்த்தரிடம் பேசுவது, கர்த்தரை பார்ப்பது, தேவதூதர்களை பார்ப்பது, பரிசுத்தவான்களை பார்ப்பது, வேதாகம கால பரிசுத்தவான்களை பார்ப்பது, பார்க்கிறேன் என்று ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் உரைக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையா என்றால் 100% சத்தியமான உண்மை. இப்படி உண்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை முதலில் தெரிந்து கொள்வோம். சரி, இதற்கு ஆதாரம் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாரத்தை தேடுவதற்கு முன்பாக ஒரு சில உணர்வு பூர்வமான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு, ஒரு கணித ஆசிரியர் இருக்கிறார். அவர் டிகிரி படித்திருப்பார். பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்எட் என்று டிகிரி முடித்திருக்கிறார். அவர் பாடம் நடத்த ஒரு பள்ளி அறையில் கால்குலஸ் என்று எழுதுகிறார் என்று வைத்து, கால்குலஸ் என்று எழுதுகிறார். டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் என்று எழுதுகிறார். கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் தான், சற்று யோசித்துக் கொள்ளும். கணிதத்தை பற்றி தெரியாமல் பள்ளி படிப்போடு நிறுத்தியவர்களுக்கு, அதாவது இந்த கால்குலஸை பற்றி படிக்காதவர்களுக்கு இதை பற்றி தெரியுமா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ் என்றால் என்ன? இன்டெகிரல் கால்குலஸ் என்றால் என்ன? அப்படி என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆசிரியர் வேண்டும் என்று ஏதோ உளறி கொண்டிருக்கிறார் என்று நாம் சொன்னால் நாம் என்ன? முட்டாள, புத்திசாலி. அவர் படித்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆசிரியர் அதை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார்.
அவர் சொல்லுவது நமக்கு புரியவில்லை, நமக்கு அது தெரியவில்லை, நாம் கேள்விப்பட்டதில்லை. அதற்காக அது இல்லை என்று சொல்வதா? இது ஞானமான காரியமா? அப்படி ஒன்று கிடையாது. கேர்லெஸ் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன வார்த்தை அது? இது என்ன புதியதாக சொல்கிறார்கள்? கணக்கு என்றால் 1, 2 எண்களை தான் போட்டுவார்கள். இவர் என்ன எதையெதையோ போட்டு என்னமோ வரைபடம் போல டிராயிங் போட்டுக் கொண்டிருக்கிறார். இன்டகிரல் என்று சொல்லுகிறார். எண்களே இல்லாமல் கணக்கு போடுகிறார். ஏபிசிடி வைத்து கணக்கு போடுகிறார் என்று சொன்னால் அது முட்டாள்தனம் அல்லவா? அதிகம் படிக்காதவர்கள் பார்த்துவிட்டு இவர்களுக்கு என்ன வேலை இல்லையா? எதையோ கிறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பரியாசம் செய்வது, அறியாமையினால் அவர்கள் பரியாசம் செய்தாலும் அது எவ்வளவோ பெரிய தவறு. அது போலதான் ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பெறவில்லை. கர்த்தர் இதைதான் செய்வார், இதற்கு மேல் செய்ய மாட்டார், மனிதனால் இவ்வளவுதான் முடியும் என்று வரையறுக்க நாம் யார்? ஆவியை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவார். நான் தரிசனம் பார்த்தேன், கர்த்தரை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்தேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அதை ஏன் விசுவாசிக்க கூடாது? நமக்கு அந்த அனுபவம் இல்லை, நாம் அதை பார்க்கவில்லை. சரி, ஒருவேளை இருக்கலாமோ என்று யோசிக்கலாம் அல்லவா? நமக்கு தெரியாததெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறிவில்லாத ஒரு எண்ணமா இருக்கிறது. நம்முடைய அறியாமையை அல்லவா அது குறிக்கிறது. ஒருவேளை இருக்கலாம் அல்லவா? வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று எடுத்து பார்ப்போம். இதோ இருக்கிறது எசேக்கியேல் புஸ்தகம். இதில் சொல்லப்படாத அனுபவங்களா? எசேக்கியேல் ஐயா எப்படி போனார்? எரேமியா எப்படி போனார்? ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி போனார் பரலோகத்திற்கு? அவர் வசனங்களை, ஆசீர்வாத வசனங்களை நாம் பயன்படுத்துகிறது இல்லையா? ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் உண்டா? வசனத்தை பயன்படுத்தாத கிறிஸ்தவர்கள் உண்டா? ஐயோ, நான் பரியாச உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஒரு சேராபீன் வந்து அதை நெருப்பை, பலிபீடத்து நெருப்பை எடுத்து எரேமியா ஐயாவின் நாவை தொட்டு அதை சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் பரலோக அனுபவங்கள் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் பொய்யா? வேதாகமத்தில் இல்லையா? எந்த வேதாகமத்தில் இந்த வசனங்கள் இல்லை? நாம் படிப்பதில்லை, நம் கண்கள் அதை பார்ப்பதில்லை என்றால் அது யாருடைய தவறு? மிக மிக தவறு செய்கிறோம். நாம் தெரியாதது, நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற எல்லா காரியங்களும் இல்லை என்று சொல்வது கொஞ்சம் கூட நமக்கு அறிவில்லை என்று பொருளாகிறது. நம்முடைய அறியாமைதான். அந்த அறியாமை என்னும் இருள் சாத்தானால் கொடுக்கப்படுகிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்வோம். சாத்தான் நம் மனதை குருடாக்குவான், நம் கண்களை குருடாக்குவான், நம் மனதை குருடாக்குவான். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் போது, மனித அவதாரத்தில் இருக்கும் போது பார்வையற்றவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். மனம் குருடாய் இருந்தவர்களை வந்தார்கள், அவர்களுக்கு போதித்து மன தெளிவை உண்டு பண்ணி அனுப்பினார். அநேகம் பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், கர்த்தரிடமாய் மனம் திரும்பினார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள். எத்தனை சீஷர்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அதுதான் அவர்கள் மனதில் இருந்த குருடை போக்குவது. குருட்டுத்தனம், நம் மனதில் அந்த குருட்டுத்தனம் அண்டிக் கொள்ளக்கூடாது. அந்த இருள் நம் மனதை கவக்கூடாது. கண்களில் பார்வை இல்லை என்றாலும் பரவாயில்லை, பரலோகத்திற்கு போகும் வாய்ப்பு இருக்கிறது. பார்வையற்றவர்களாய் இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நாம் பரலோகம் செல்ல முடியும். நம் மனம் குருடாகி விட்டால் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. எச்சரிக்கையாயிருப்போம். தேவ ஊழியர்கள் சொல்லுவதை விசுவாசிப்போம். விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அமர்ந்து, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வேதாகமத்தை எடுத்து பிரட்டி தியானிப்போம். கர்த்தாவே, இது உண்மையா? நான் யார் சொல்வதையும் நம்ப மாட்டேன், நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதத்தில் கதறி அழுதால் அவர் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறார். நம் வீரத்தை அதில் காட்ட வேண்டும். கர்த்தரிடம் நேராக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களில் விசுவாசம் இல்லையா?
உங்களால் விசுவாசிக்க முடியவில்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து வேதாகமத்தை எடுத்து வைத்து எனக்கு ஆதாரம் தாரும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் கதறுங்கள். பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். எந்த மனிதனிடமும் போய் கேட்க வேண்டாம். நேரடியாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் புரிய வைத்ததும் புரிந்து கொண்டு விசுவாசித்தால் நமக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். விசுவாசித்தவர்களுக்கே அனுபவம் கொடுக்கப்படும். இது ஆவிக்குரிய சட்டம். ஒரு ஊழியர் சொல்லும் அனுபவங்களை விசுவாசிக்கும் போது அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிறது, உடனே கிடைக்கிறது. விசுவாசிக்காமல் இருந்தால் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை கேட்டால் சில பேர் சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள், முதலில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தட்டும், அந்த அனுபவம் வந்த பின்பு நான் விசுவாசிக்கிறேன் என்று. வந்த பின்பு ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. காணாமல் இருக்கும் உண்மையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். கண்ட பின்பு, நிரூபிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தில் என்ற வார்த்தைக்கு வேலையே இல்லையே. கண்ட பின்பு ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அதான் கண்டு விட்டமை. அதை ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். விளையாடி கொண்டிருக்க கூடாது. யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய அனுபவங்களை விசுவாசிப்போம். இதெல்லாம் சத்தியம். கர்த்தர் சிறு குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறார். மிகப்பெரிய ஊழியர்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதில்லை. இதற்கு காரணம் என்ன? எனக்குதான் எல்லாம் தெரியும் என்று உணர்வு. தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தீர்க்க தரிசிகளை மதிப்பதில்லை. அவர்கள் சொல்லும் அனுபவங்களை பரியாசம் செய்யும் ஊழியர்கள் எத்தனை பேர் அவர்களுக்கு ஊழியர்கள் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். 2 வயது 3 வயது குழந்தைகள் கர்த்தரை பார்க்கின்றனர், கர்த்தரோடு பேசுகின்றனர், பரலோக அனுபவங்களை பெறுகிறது. எப்படி? விசுவாசத்தின். பல வருடங்களாக வேதத்தை வாசித்து போதித்து வரும் ஊழியர்களுக்கு அது கிடைப்பதில்லை. கர்த்தரோட இப்படி பேச முடியும்? கர்த்தர் எல்லாம் பேச மாட்டார். பேசும் தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் பேசினார் என்றால் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட விசுவாசம் இவர்களுடையது? கொஞ்சம் நிதானிப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து போவோம். நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை ஒரு முறைதான். தவறு செய்துவிட்டால் தப்பிக்க வழியே இல்லை. இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆவிக்குரிய அனுபவங்கள் சத்தியம், உண்மை, அது பொய் அல்ல. கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தரோடு பேச முடியும், கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவது உண்மை. தேவதூதர்களையும் சந்தித்து சத்தியம், பரிசுத்தவான்கள் நம்மை சந்திப்பது சத்தியம். கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் இதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. வேதத்தை நாம் தியானிப்போம். இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்தின் ராஜாவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கிமு 597 வருடத்தில். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவும், அவரும் இஸ்ரவேலர், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அங்கே பாபிலோன் தேசத்தில் யூப்ரட்டிஸ் நதியில் கேபார் என்னும் நதி அண்டையில், யூப்ரட்டிஸ் நதியில் கால்வாய் ஒன்று இருந்தது. அதன் பெயர் கேபார் நதி. அந்த இடத்தில் ஐயா எசேக்கியேல் ஐயா சிறையிருப்பின் ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். பாபிலோனில் அந்த இடத்தில் இருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். அதாவது வானங்கள் திறக்கப்படுவதை எசேக்கியேல் ஐயா பார்த்தார். வானம் திறக்கப்பட்டது. வானங்கள் என்று பார்த்தோம். பல வானங்கள், 3ஆம் வானம் வரைக்கும் என்று பவுலையா சொல்லியிருப்பது போல பல வானங்கள், 3க்கும் மேற்பட்ட வானங்கள் இருக்கும். அதாவது கர்த்தர் வாசம் செய்யும் இடத்தை, வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் தங்கியிருக்கும் அந்த பரலோக காட்சியை ஐயா பார்க்கிறார். யோயாக்கீன் ராஜா அரசாண்ட 5ஆம் வருடத்தில் இது நடந்தது. எசேக்கியேல் ராஜா ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாய் இருக்கிறார். ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த ஆசாரியரான ஊசியின் குமாரனான எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்து
அவர் தரிசனங்களை பார்க்க தொடங்குகிறார். இதுதான் ஆவிக்குரிய அனுபவங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள், சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்வார்கள். இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சில காரியங்கள், அதாவது இந்த உலகத்தில் இது இப்படித்தான் நடக்கும் என்ற இயல்பு இருக்கிறது, இதுதான் இயற்கை என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு மேலே நடந்தால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சாதாரணமாக இது நடக்காது, ஆனால் இது நடந்திருக்கிறது என்று சொல். அதாவது தண்ணீரானது எப்பொழுதும் மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு வரும். இது இயற்கையான ஒரு நிகழ்வு. எங்கு மேடா இருந்தாலும் அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றினால் அது பள்ளத்தை நோக்கி வரும். இது இயல்பான காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்றால், பள்ளத்தில் இருக்கிற நீர் மேல் நோக்கி சென்று உயரத்திற்கு சென்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது தானே. இப்படிதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயல்பாக நடக்காத காரியங்கள் மிக சிறப்பான ஒரு தன்மையோடு நடக்கும் போது அதை சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்வார்கள். கர்த்தர் இந்த பூமியில் இயற்கையாக இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் சட்டத்தை கொடுத்தவர் ஒரு புது காரியத்திற்கு ஒரு புதிய சட்டத்தை போட மாட்டாரா? இந்த பூமியை தவிர வேறு சட்டங்களே இல்லை, அவர் இப்படித்தான் செய்வார், இந்த பூமி நடப்பது மட்டுமே இயல்பு, மற்றது எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மட்டுமே அல்ல, இன்னும் புதிய காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம், புதிய புதிய வல்லமைகள் எத்தனையோ இருக்கலாம். அதுபோல இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள், ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது உண்மை. அதை நம்புவோம், அது சத்தியமான காரியம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும்போது அதை நம்மால் மறக்க முடியாது. முதலில் விசுவாசித்தால் நிச்சயம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். அதனால் நாம் இன்னும் உறுதிப்படுவோம். இதெல்லாம் சத்தியமான உண்மை, இதை நம்புவோம். அதற்கு ஆதாரம் தான் எசேக்கியேல் புத்தகம். எசேக்கியேல் ஐயா தரிசனம் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்கிறது. அதன் பின்பு அவர் தரிசனம் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் வடக்கே இருந்து முதலில் ஒரு புயல் காற்று வருகிறது. வடக்கு திசையிலிருந்து புயல் காற்று வருகிறது. அதனோடு கூட மேகங்களும் வருகிறது, மேகம் வருகிறது. அந்த மேகத்தில் அக்கினி கலந்திருக்கிறது. மேகம், அந்த மேகத்தினுள்ளே அக்கினியும் கலந்திருக்கிறது. மேகமும் நெருப்பும் கலந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஐயா பார்க்கிறார். வித்தியாசமான ஒரு தோற்றத்தை பார்க்கிறார். அதாவது கர்த்தர் தரும் தரிசனங்கள் எல்லாம் சுய தோற்றத்தை உடையதா இருக்காது என்று வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனங்கள், அது கனவாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கும் போது நாம் பார்க்கிற காட்சிகளாய் இருந்தாலும், கர்த்தருக்கு தருகிற தரிசனங்களாய் இருந்தாலும் சரி, கண் திறந்திருக்கும் பொழுதே கர்த்தர் சில தரிசனங்களை கொடுப்பார். அதுவாக இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் தீர்க்க தரிசனங்கள் என்றாலே அது சுய தோற்றம் உடையதாய் பெரும்பாலும் இருக்காது. சுய தோற்றம் என்றால் அதன் பொருள் என்னவோ அப்படியே இருக்காது, அதற்கு பின்னால் ஒரு பொருள் இருக்கும். உவமையாக சொல்வது போல தரிசனங்கள் இருக்கும். இதுதான் உண்மை. இயற்கைக்கு மீறின செயலா இருக்கும். இதற்கு உதாரணமாக யோசேப்பையாவின் சரித்திரத்தில் அவர் பார்த்த தரிசனத்தில், யோசேப்பையா சிறு வயதில் தரிசனம் பார்க்கிறார், அந்த கனவு பார்க்கிறார். அதனால்தான் அவ்வளவு பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் வருகிறது. இருந்தாலும் அவர் பார்த்த கனவில் மாடை தின்னுகிறது, ஒரு விளைந்த கதிர் இன்னொரு கதிரை விழுங்குகிறது. இப்படியாக அவர் தரிசனம் பார்க்கிறார். இது இயல்பாய் நடக்காது. சுய தோற்றத்தில் இப்படி நடக்கவே நடக்காது. இது எல்லோருக்கும் தெரிந்த காரியம். ஆனால் அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறார். அதே போல வானத்து நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் வந்து தன்னுடைய காலில் விழுகிறது போல காண்கிறார் தரிசனம். இதுவும் நடக்காது. அப்படி என்றால் நடக்க முடியாத காரியத்தை வைத்து நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தர். அதுவே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம். உண்மையான தீர்க்க தரிசனம் எது, பொய் தீர்க்க தரிசனம் எது என்பதை இதை வைத்து ஓரளவு நம்மால் கண்டுபிடிக்க முடியும். யாராவது தரிசனம் பார்த்து சொன்னாலும் இது உண்மையா அல்லது பொய்யா, இது நம் மனதில் தோன்றியதா அல்லது கர்த்தர் கொடுத்ததா அல்லது பொல்லாத சாத்தான் கொடுத்ததா என்று நம்மால் வரையறுக்க முடியும். இதை வைத்து கொஞ்சம் நாம் கண்டுபிடிக்கலாம். பொதுவாக மேகம் என்றால் மேகம் வெண்மையா இருக்கும், மழை வரும்போது அதன் நிறம் கருமையா இருக்கும். மேகம் நீர் கொண்டு
நீரை குடிப்பதினால் அது கருமை நிறமாக நமக்கு தோன்றும். பார்க்கும்போது கருமேகம் வந்தால் மழை வரப்போகிறது என்று சொல்லுவோம். நீர் அதிகமே அதில் வைத்திருக்கும். அப்படி இருக்க இங்கு வித்தியாசமான ஒரு காட்சியை எசேக்கியேல் ஐயா பார்க்கிறார். மேகம் வருகிறது, அதோடு கூட அக்கினி கலந்திருக்கிறது. மேகத்தில் எப்பொழுதும் தண்ணீர் தான் இருக்கும், ஆனால் அதில் அக்கினி இருப்பதாக அவர் பார்க்கிறார். இதுதான் உண்மையான கர்த்தர் தரும் தரிசனத்திற்கான அடையாளம். அது சுற்றிலும் பிரகாசமும், அதன் நடுவில் அந்த மேகத்தின் நடுவில் சொகுசாவின் நிறமும் இருந்ததாக அவர் பார்க்கிறார். சொகுசாவின் நிறம் என்றால் ஆம்பர், அதாவது மரக்கலர், உட்கலர் என்று சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால், உட்கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் அதுதான் சொகுசாவின் நிறம், ஆம்பர் என்று சொல்லக்கூடிய நிறம். அந்த மேகத்தின் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அந்த ஜீவன்கள் மனுஷ சாயலாய் இருந்தது. மனித சாயல் என்றால் என்ன? மனித சாயல் என்றால் உருவத்தில் தூரத்திலிருந்து பார்க்கும்போது மனித உருவம் அவர்களுக்கு இருந்தது. 4 ஜீவன்கள் இருந்தது. அந்த மேகம், அந்த மேகத்தில் அக்கினி கலந்திருந்தது. அதன் நடுவில் சொகுசாவின் நிறம் இருந்தது. அந்த நிறத்தின் நடுவில் 4 ஜீவன்கள் தோன்றின. அப்பொழுதுதான் அது தோன்றுகிறது. அந்த 4 ஜீவன்களும் மனித சாயலாய் இருந்தது. அந்த 4 ஜீவன்களுக்கும், அது மிருகம் என்றும் சொல்ல முடியாது, மனிதன் என்றும் சொல்ல முடியாது, 4 ஜீவன்கள், உயிரினம் என்று சொல்லப்படுகிறது. உயிருள்ள 4 ஜீவன்கள். அந்த 4க்கும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகங்கள் இருந்தது. முகம், தலையல்ல, 4 முகங்கள் இருந்தது. ஒரு தலை, 4 முகம். 4 பக்கத்திலும் 4 முகம் இருக்கிறது. அந்த 4 முகங்களுக்கும் அடியில் 4 கைகள் இருக்கிறது. ஒரே ஒரு மனித சாயலான உருவம், அதில் ஒரு தலை, 4 முகங்கள், 4 முகங்களுக்கும் கீழே 4 கைகள், 4 கைகளுக்கும் மேலாக 4 செட்டைகள் இருக்கிறது. செட்டைகள் என்று சொல்லும்போது ரெக்கைகள், பறக்கக்கூடிய ரெக்கைகள், அவை 4 இருக்கிறது. 4 தலை, 4 கைகள், 4 ரெக்கைகள். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவன்களும் இப்படி இருக்கிறது, ஒரே மாதிரியாக. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருக்கிறது. அந்த கால்களின் பாதங்கள், அந்த ஜீவன்களின் கால்களுடைய பாதம் பார்ப்பதற்கு ஒரு கன்றுக்குட்டியின் பாதம் போல இருக்கிறது. மென்மையாக அந்த கன்றுக்குட்டியின் பாதத்தின் அமைப்பு நாம் பார்த்து கொள்ளலாம். அது போல இருக்கிறது. அதாவது ஒரு வெண்கல பாத்திரத்தை நாம் சுத்தமாக கழுவி வைத்தால் அது எவ்வளவு பளபளப்பாக இருக்குமோ அது போல அந்த கால்கள் மின்னிக் கொண்டிருந்தன. சுத்திகரிக்கப்பட்ட வெண்கல பாத்திரம் போல மின்னிக் கொண்டிருந்தது. பளபளப்பாய் மிக அருமையாய் இருக்கும் அந்த நிறம், ஒரு இளம் சிவப்பு நிறத்தில். அப்படி இருந்ததாம் அந்த பாதம், அந்த ஜீவன்களின் பாதம். அவைகளுடைய செட்டைகளின் கீழே, 4 செட்டைகளுக்கும் கீழே 4 முகங்கள் இருந்தது. 4 முகங்கள் இருந்தது. அந்த 4 ஜீவன்களின் செட்டைகளின் கீழே 4 கைகள், 4 செட்டைகளுக்கும் கீழ் 4 கைகள் இருக்கிறது. அந்த 4 செட்டைகளுக்கும் அதினதின் முகங்களும் அதினதின் கைகளும் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முகம், ஒரு செட்டை, ஒரு கை, ஒரு முகம், ஒரு செட்டை, ஒரு கை என்று ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 4 செட்டாக இருக்கிறது. 4 சேர்ந்து சேர்ந்து இருக்கு. அதாவது 4 செட்டை, 4 முகம், 4 கைகள். அது அதற்கு நேராக இருக்கு. அவைகளுடைய ஒவ்வொன்றின் செட்டையும் அதினதின் செட்டைகளோடு சேர்ந்திருந்தது. 4 செட்டைகளும் ஒன்றாய் ஒரு இடத்தில் சேர்ந்திருந்தது. மற்ற செட்டைகளோடு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்தது. 4 செட்டைகளும் கீழ்ப்பகுதியில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. அதாவது கீழ்ப்பகுதியில், அதாவது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது போல இருந்தது. மேல் பகுதி விரிந்திருந்தது, பிரிந்திருந்தது. செட்டைகள் கீழே இணைக்கப்பட்டிருந்தது. இதில் எந்த ஒரு ஜீவன் எந்த திசையில் போக வேண்டும் என்றாலும் அந்த ஜீவன் எங்கு போக வேண்டும் என்றாலும் திரும்பாது. 4 முகங்கள், 4
பக்கங்களிலும் செல்லக்கூடியதா இருந்தது. நேராக செல்ல வேண்டும் என்றால் அந்த முகத்தின் பக்கம் போவோம். 4 திசைகளிலும் முகம் இருக்கிறது அல்லவா, அதனால் எந்த பக்கம் வேண்டும் என்றாலும் திரும்பாமல் அப்படியே போகக்கூடியது. செட்டைகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அது அப்படியே போகும். அவைகள் செல்லும் போது திரும்பாமல் ஒவ்வொன்றும் அதன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அந்த முகத்தின் பக்கம் பார்த்து கொண்டு போகும். திடீரென்று தெற்கு பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் தெற்கு பக்கம் ஒரு முகம் இருக்கிறது, அது அப்படியே அந்த திசை நோக்கி நகர்ந்து போகும். கிழக்கு மேற்கு எந்த திசையில் போக வேண்டும் என்றாலும் அதற்கு 4 முகங்கள் இருக்கிறது, அந்த பக்கம் பார்த்து கொண்டு அப்படியே போக தொடங்கிவிடும். அது போன்ற அமைப்புடையது அந்த ஜீவன்கள். அந்த முகங்களுடைய சாயலானது 4 ஜீவன்களின் முகங்கள் சாயல் எப்படி இருந்தது என்றால், வலது பக்கத்தில் இருக்கும் 2 முகங்களும் மனுஷ முகம், சிங்க முகம். இடது பக்கத்தில் இருக்கிற 2 முகங்களும் எருது முகமும் கழுகு முகமும். இப்படியாக 4 முகங்களும் 4 விதமான முகங்களோடு இருந்தது. 4 ஜீவன்களும் ஒரே மாதிரி தான் இருந்தது. உருவ அமைப்பு பார்க்கும்போது ஒரு மனிதன் நிற்பது போல, ஆனால் அதற்கு கால்கள் 4, முகங்கள் 4, செட்டைகள் 4. இப்படி அந்த ஜீவன்களின் முகம் இப்படி இருக்கும்போது அதனுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தது, மேல் பக்கத்தில் பிரிந்திருந்தது, கீழே இணைக்கப்பட்டதா இருந்தது. ஒவ்வொரு முகங்களுக்கும் 2 சட்டைகள் சேர்ந்திருந்தன. ஒவ்வொரு பக்கத்திலும் 2 சட்டைகள் சேர்ந்திருக்கிறது. மற்ற 2 ரெக்கைகளும் அதன் உடல்களை மூடி இருந்தது. ஜீவன்களின் உடல்களை மூடி சுத்தமாக மூடிக்கொண்டு இருந்தது, ஒரு துணியினால் போர்த்தியது போல. அந்த ஜீவன்கள் போகும்போது, அது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகும்போது தன் திசையில் அது நேராக போய்கொண்டிருந்தது. திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம், திரும்ப வேண்டிய அவசியமே அதற்கு இல்லை. எல்லா பக்கமும் முகம் இருப்பதினால் எந்த பக்கம் வேண்டும் என்றாலும் அது அப்படியே போனது, திரும்பாமல் போக முடிந்தது. ஆவி எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறதோ அவ்விடத்திற்கு அது போனது. அந்த ஜீவனுடைய ஆவி அது எங்கு போக வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் அந்தந்த திசை நோக்கி அது அப்படியே போக தொடங்கியது. அதால் அதற்கு அப்படி போக முடிந்தது, எந்த திசையிலும் போக முடிந்தது. அந்த ஜீவன்களின் தோற்றம், அதனுடைய டெக்ஸ்டர் என்று சொல்லுவோம், அதன் உள் அமைப்பு, அதாவது டெக்ஸ்டர் எப்படி இருந்தது என்றால், அது அக்கினியின் தோற்றமும் எரிகிற அக்கினி தழல், அந்த அக்கினி எரியும் போது மேலே வளைந்து வளைந்து செல்லும் தழல் என்று சொல்லுவோம், the flame. அது எப்படி இருக்குமோ அது போலவும் எரிகிற தீவட்டிகளின் தோற்றமும், ஒரு தீவட்டி என்றால் ஒரு பெரிய கட்டை இருக்கும், அதன் மேல் பகுதியில் துணியினால் எண்ணெயில் துணியை நனைத்து எரிய விடுவார்கள். அந்த கட்டை எரியும் போது மேலே அந்த தழல் எழும்பும், ஃப்ளேம் எழும்பும். அது போல அந்த ஜீவன் பார்ப்பதற்கு இருந்ததாம். அந்த டெக்ஸ்டர், அந்த ஜீவன்களின் உள் தோற்றம், வெளிப்புறத்தில் மனித சாயல், அந்த உருவம் ஒரு அவுட்லைன் கொடுத்தது போலவும், அதன் உள்பகுதியை அக்கினி உலாவிக் கொண்டிருந்ததாம். அந்த ஜீவன்களின் சரீரத்தில் அக்கினி நகர்ந்து கொண்டு சுற்றி கொண்டிருந்ததாம், அக்கினி தழல். அது போல அந்த ஜீவன்களுக்குள்ளே இருந்த அந்த அக்கினியிலிருந்து மின்னல்கள் புறப்பட்டு வந்ததாம். அவ்வளவு வல்லமையுள்ள அந்த அக்கினியாய் அது இருந்திருக்கிறது. அந்த ஜீவன்கள் ஓடும்போது மின்னலின் தோற்றம் போல ஓடினதாம். மின்னல் வரும்போது நாங்கள் சற்று கவனித்து பார்த்தால் தெரியும், திடீரென்று வேகமாய் வந்து ஒரு கோடு போல கிழித்து விட்டு வரும், அப்படியே கொஞ்சம் கிழிக்கும், கொஞ்சம் ஆடுவது போல இருக்கும், அப்படியே மறைந்து விடும். அது போல அந்த ஜீவன்களின் அசைவுகள் இருந்ததாம், போக்குமரம். அந்த ஜீவன்களை எசேக்கியேல் ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் அருகே ஒரு சக்கரம் இருந்தது. அந்த சக்கரத்தை பார்க்கிறார். இப்படி எசேக்கியேல் ஐயா அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கும் போது பூமியில் அந்த ஜீவன்களுக்கு அருகே ஒரு சக்கரத்தை பார்க்கிறார். அந்த சக்கரம் மிக பெரியதா இருக்கிறது, மிக பெரிய சக்கரம். அந்த சக்கரம்
பார்ப்பதற்கு ஒரு நல்ல பசுமையான ஒரு நிறம். அந்த ஜீவன்களுக்கு அருகே அந்த சக்கரம் இருந்தது. அந்த சக்கரத்திற்கு 4 முகங்கள் இருந்தது. அந்த 4 முகங்கள் கொண்ட அந்த சக்கரம் படிக பச்சையை நிறமாய் இருந்தது. படிக பச்சையின் நிறமாய் இருந்தது. அந்த சக்கரத்தின் வேலைப்பாடும் அதன் அதனுடைய டிசைனும் அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய அலங்காரமும் அந்த சக்கரமும் அதனுடைய அலங்காரமும் படிக பச்சை நிறமாய் இருந்தது. அந்த சக்கரத்தின் ரூபம் ஒரே விதமாய் இருந்தது. 4 முகங்களும் ஒரே விதமாய் இருந்தது. அவைகளுடைய ரூபமும் அந்த சக்கரத்தின் சாயல் பார்க்கும் பொழுது அது சக்கரத்திற்குள் சக்கரம் இருக்கும் போல இருந்தது. 2 சக்கரங்களை ஒன்றுக்குள் ஒன்று இணைத்தது போல 4 முகங்களோடு இருந்தது. அந்த சக்கரங்கள் ஓடும்போது அதனதின் பக்கத்தில் அது அப்படியே ஓடும். 4 திசைகளிலும் திரும்பாமல் ஓடும் வல்லமை பெற்றது. திரும்ப தேவையில்லை. எந்த பக்கம் வேண்டுமென்றாலும் அது ஓட முடியும். 4 பக்கங்களிலும் செல்லும் வல்லமை கொண்டது. 4 முகங்கள் 4 திசைகளிலும் இருக்கிறது அந்த சக்கரத்திற்கு. எந்த பக்கம் வேண்டுமென்றாலும் அது தானாக ஓடும். ஓடும்போது அது திரும்புவதில்லை. அந்த சக்கரங்களின் வட்டங்கள், அந்த சக்கரத்தின் வட்டமான பகுதி பார்க்கும்போது பயங்கரமாய் இருந்தது. பயங்கரமான மிகப்பெரிய அளவு இருந்தது. அது சாதாரண சிறிய சக்கரம் அல்ல. உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்ல. பார்க்கவே பயங்கரமான மிக பெரியதாய் இருந்தது. அதன் தோற்றம் மிகவும் பெரியது. பார்க்கும்போது பயப்படும் அளவுக்கு அது பெரியதா இருந்தது. இதில் என்னவென்றால் அதை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் கண்கள் இருந்தது. ஜீவனுள்ள கண்கள். சக்கரம் பெரிய 4 சக்கரம் மிக பெரியது. மலைகளை விட பெரியது. அந்த அளவுக்கு பெரிய சக்கரத்தை அவர் பார்த்திருக்கிறார். அதுவும் எல்லா பக்கங்களிலும் கண்களோடு இமைகளை விழித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? படு பயங்கரமா இருந்திருக்கும். அப்படிதான் எசேக்கியேல் இந்த தரிசனத்தை பார்த்திருக்கிறார். ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனத்தை குறித்து இந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம். நாம் தரிசனம் பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கும். அது என்னவென்றால், இதை நினைத்து வியப்பதுண்டு. அது என்னவென்றால், நாம் தரிசனத்தில் கர்த்தரையும் ஆவிக்குரிய காரியங்களையும் பார்க்கும்போது பயம் உண்டாகும். பல சூழ்நிலைகளில் பயம் உண்டாகும். திடீரென்று பல அனுபவங்கள் கிடைக்கும் போது பயம் உண்டாகும். இதற்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஆதாரம் இருக்கிறது. யோவான் ஐயா மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். செத்தவனை போல விழுந்தேன் என்றும் சொல்லுகிறார். பலவித காரியங்கள் உண்டாகுகிறது. பரிசுத்த காரியங்கள், கர்த்தருடைய காரியமும் பரலோக காரியங்களையும் பார்க்கும்போது நமக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகும் தரிசனத்தில். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தரிசனத்தில் சாத்தானை பார்த்தால் பொதுவாக பேய் பிசாசு என்றால் மனிதர்கள் பயப்படுவார்கள் என்று பொருள். ஆனால் உண்மை அது அல்ல. தரிசனத்தில் நாம் சாத்தானையோ அவனுடைய சேனையையோ பார்த்தால் துளி கூட பயமே இருக்காது. இது அற்புதமான ஒரு மிக ஆச்சரியப்படத்தக்க விஷயம். அது சுற்றிலும் பயமே இருக்காது. அருவருப்பாக இருக்கலாமே தவிர பயமாக இருக்கவே இருக்காது. அது ஒரு பயப்படத்தக்க காரியமே அல்ல. அது ஒரு அருவருப்பு. அது ஒரு அப்படி என்றுதான் நமக்கு தோன்றும். நாம் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனம் பார்க்கும் பொழுது சாத்தானையோ அவனுடைய சேனையோ பார்த்தால் துளி கூட பயமே வராது. தேவ தூதர்களை கண்டால் கூட பயம் வரும். கர்த்தரை கண்டால் சில நேரங்களில் பயம் வரும். சில நேரங்களில் பரலோக அனுபவங்கள் கிடைக்கும் போது அற்புதமான காட்சிகள், இப்படிப்பட்ட எசேக்கியேல் பார்த்தது போன்ற தரிசனங்கள் பார்க்கும்போது பயம் வரும். மயங்கி விழலாம். அதிர்ச்சிக்குள்ளாவதெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் நடக்கிற காரியங்களும் உண்டு. ஆனால் இது வித்தியாசமான ஒரு காரியம். கர்த்தருக்கேற்ற காரியங்கள் தான் நமக்கு பயமாக, அது வல்லமை நிறைந்ததாக இருக்கும். பொல்லாதவனுடைய செயல்கள் எதுவுமே பயமா இருக்காது. இது உண்மை. இது சத்தியமான உண்மை. அந்த ஜீவன்கள் ஓடும்பொழுது, அந்த 4 ஜீவன்கள் ஓடும்போது அந்த சக்கரங்களும் 4 சக்கரங்களும் கூடவே ஓடின. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு சக்கரம். 4 ஜீவன்கள் இருந்தது. 4 சக்கரங்கள் இருந்தது. ஒவ்வொரு ஜீவன் ஓடும் பொழுதும் அதனோட அந்த சக்கரங்களும் ஓடின. ஆவி எங்கு போக வேண்டும் என்று நினைத்ததோ அந்த இடத்திற்கெல்லாம் கூடவே அந்த சக்கரங்களும் ஓடின.
ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது அந்த சக்கரங்களும் பூமியிலிருந்து எழும்பின. இப்படியாக நடந்தது. ஆவி விரும்புகிற இடத்திற்கெல்லாம் அந்த ஜீவன்கள் போயின. அந்த ஜீவன்களுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுள்ள ஆவி சக்கரங்களுக்குள் இருந்து ஜீவன்கள் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் சக்கரங்கள் போனது. சக்கரம் எங்கு போக வேண்டும் என்று நினைக்கிற இடத்துக்கெல்லாம் ஜீவன்களும் சென்றது. அது ஜீவன்களுடைய ஆவி சக்கரத்தில் இருந்தது. அவைகள் ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்களும் அவைகளோடு கூட சென்றன. ஜீவன்கள் நிற்கும் போது அந்த சக்கரங்களும் நின்றது. ஜீவன்கள் எழும்பும் போது அந்த சக்கரங்களும் எழும்பியது. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அந்த சக்கரங்கள் உயிருள்ளதா இருந்தது. சக்கரம் என்றால் உயிரற்ற பொருள் என்று நினைப்போம். ஆனால் அது உயிருள்ள சக்கரம். அந்த 4 ஜீவன்களுடைய தலையின் மேல் நீல நிற ரத்தினங்கள் போன்ற நீல ரத்தினம் போன்ற ஒரு மண்டலம் இருந்தது. ஒரு பெரிய மண்டலம் இருந்தது. அது நீல ரத்தினம் போல மின்னிற்று. மிகவும் பளபளப்பான நீல ரத்தினம் என்றால் ப்ளூ டைமண்ட் என்று சொல்லலாம். அது போல இருந்தது. நீல நிற மாணிக்க கற்கள் இருந்தது. அதனுடைய பளபளப்பு எப்படி அது போன்ற ஒரு மண்டலம் இருந்தது. 4 ஜீவன்களின் தலையின் மேல் இருந்தது. வஜ்ர பிரகாசமான மண்டலம். வஜ்ர கல்லை போல மின்னுகிற மண்டலம் அந்த 4 ஜீவன்களின் தலையின் மேல் இருந்தது. ஒரு மண்டலம் 4 ஜீவன்களுடைய தலையின் மேல் இருந்தது. அது மிகவும் பிரகாசமாய் இருந்தது. அவைகளுடைய தலையின் மேல் விரிந்திருந்தது, விரிவாய் இருந்தது. மண்டலத்தின் கீழே அந்த 4 ஜீவன்களின் செட்டைகள் இருந்தது அல்லவா? அந்த செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராய் விரிந்திருந்தன. 4 செட்டைகளும் 4 திசைகளை பார்த்து கொண்டு விரிந்திருந்தது. அவைகளின் மேல் அந்த மண்டலம் இருந்தது. தங்கள் உடல்களை மூடி இருந்த 2 செட்டைகள் அவைகளுடைய சரீரங்களை மூடி இருந்தது. இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தது. தங்கள் உடல்களை மூடிக்கொள்கிற 2 செட்டைகளும் இருந்தது. அவைகள் செல்லும் போது அந்த செட்டைகளினுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். சத்தம் கேட்கிறது இவருக்கு. அந்த செட்டைகளின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. அது எப்படி இருந்தது என்றால் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவம் ஆரவாரம் செய்தால் எப்படி இருக்குமோ அதன் சத்தத்தை போலவும். இராணுவம் வெற்றி பெற்று விட்டால் ஆரவாரம் செய்வார்கள் அல்லவா? அப்பொழுது ஏற்படுகிற சத்தத்தை போலவும் இப்படியாக அதன் சத்தம் இருந்தது. அந்த ஜீவன்கள் நிற்கும் போது அதனுடைய செட்டைகளை அது தளர விட்டது. பறக்கும் போது நிமிர்ந்து பறந்தது. அது கீழே இறங்கி அமரும் போது செட்டைகளை தளர விட்டது. அவைகள் நின்று அந்த 4 ஜீவன்களும் நின்று செட்டைகளை விரித்திருந்த போது அது தளர விட்ட போது அந்த 4 ஜீவன்களின் தலையின் மேல் இருந்த அந்த மண்டலத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அந்த 4 ஜீவன்களின் தலைகளின் மேலிருந்த மண்டலத்தில் அது வஜ்ர கல்லை போல ஜொலித்துக் கொண்டிருந்த மண்டலம் இருந்தது. அந்த மண்டலத்திற்குள்ளே நீல ரத்தினம் போல ஒரு சிங்காசனம் இருந்தது. நீல ரத்தினத்தால் செய்யப்பட்ட சிங்காசனம் போல. அதனுடைய டெக்ஸ்டர் பார்க்கும்போது நீல ரத்தினம் போல இருந்தது. நீல ரத்தினத்தை எடுத்து அதையே ஒரு மிகப்பெரிய ரத்தினக்கல்லை எடுத்து ஒரு சிங்காசனம் செய்தது போல அந்த சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியில் மனுஷ சாயல் தோன்றியிருந்தது. மனித சாயலில் ஒருவர் இருந்தார். அவருடைய இடுப்பாக காணப்பட்ட அந்த காரியம் எல்லாம் அவருடைய இடுப்பை சுற்றிலும் நெருப்பாய் இருந்தது. இடுப்பு என்றால் நாம் சாதாரணமாக கால்கள் எல்லாம் இல்லை. இடுப்பு போல இருந்த ஒரு பகுதி அந்த இடத்தில் வெறும் அக்கினி மயமாய் இருந்தது. அக்கினியாய் சூழப்பட்டிருந்தது. இடுப்புக்கு கீழே அக்கினியாய் இருந்தது. அதன் நிறம் சொகுசாவின் நிறமாய் இருந்தது. அந்த இடுப்புக்கு கீழாக காணப்பட்ட இடம் அக்கினி மயமாகவும் அக்கினியின் தோற்றமாகவும் பிரகாசமாகவும் பிரகாசித்துக் கொண்டு இருந்தது.
மழை பெய்யும் நாளில் வானவில் எப்படி தோன்றுகிறதோ அது போல அந்த ஜீவனின் பிரகாசம் தோன்றிக் கொண்டிருந்தது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம். கர்த்தருடைய மகிமை நிறைந்த சாயலை காட்டும் ஒரு தரிசனமாக இருந்தது. இந்த தரிசனத்தை எசேக்கியேல் ஐயா பார்த்தார். இந்த தரிசனத்தை பார்த்ததும் எசேக்கியேல் ஐயா முகம் குப்புற விழுந்தார். பயம், பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, மிகப்பெரிய தரிசனம், பயம் நிறைந்த பெரிய காரியத்தை அவர் பார்க்கிறார். அவரால் அதை தாங்கிக் கொள்ளும் வல்லமை அவருக்கு இல்லை. அவர் பயந்து முகம் குப்புற விழுந்து விட்டார். இப்படி விழுந்து கிடக்கையில் ஒரு சத்தம் கேட்கிறது. இதன் தொடர்ச்சியை, அதற்கு பின்பு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். இப்படியாக தேவ தரிசனம் எசேக்கியேலுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய அந்த வல்லமை, மகிமை, அவர் இருக்கும் இடம், அவர் எப்படிப்பட்ட இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதை பார்த்த மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய பாக்கியத்தை எசேக்கியேல் ஐயா பெற்றார். அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை பெற்று அதை கேட்கிற நாமும் பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியை நாம் பார்த்து புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்துக் கொள்வோம். மாரநாதா.